ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஷ்ணு. இந்த எபிசோடில் நாம் பண்ணுறது நேந்திரப்பழ புளிச்சேரி. அதுக்காக 2 நேந்திரப்பழம் எடுத்துருக்கோம். அதை நல்லா கட் பண்ணி வைக்கிறோம். இந்த சைஸில் 2 நேந்திரம்பழத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேகிறது எல்லாமே ஒரே மாதிரியாக வேகும் நமக்கு. நாம் இப்போ கட் பண்ணிட்டோம். அதை இப்போ மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு தேங்காயில் பாதி எடுத்துருக்கோம். அந்த பாதியும் ஃபுல்லாகவே துருவி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்க 2 நேந்திரம்பழத்துக்கு இந்த ஒரு தேங்காய் போதுமானது. இனி நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய், அதோட சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இவ்வளோத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகு, உளுந்து, வரமிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா வதக்கிட்டோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நேந்திரம்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நேந்திரம்பழம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய், பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசம் போகிறது வரை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இதையும் இனி நம்ம இது கூட கொஞ்சம் மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் 1 கப்பு மோர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களோட மோர்லேயும் கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நாம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு. உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட நேந்திரம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.